Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான பிரெட் மசாலா டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. வீட்டில் எப்போல்லாம் பிரெட் இருக்கோ கண்டிப்பாக நான் இந்த ரெசிபி செய்வேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 6 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். மில்க் பிரெட் இது. ஃபஸ்ட் நம்ம இந்த பிரெட்டை வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு அமுல் சீஸ் ஸ்லைசஸ் வரும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுறேன். சீஸ் ஸ்லைஸ் வச்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம கொஞ்சமாக ஒரிகேனோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் வந்துட்டு லைட்டாக பீஸா மாதிரி இருக்கும். ஒரிகேனோ சேர்த்துட்டு அது கூடவே நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் காரத்துக்காக. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் இது மேலே கவர் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் வந்துட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பேனில். பாருங்கள், நம்ம போட்ட பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த சீஸ் சாண்ட்விச் எல்லாமே நம்ம இதில் வச்சிடலாம். இது வச்சதுக்கப்புறமா இது ஒரு 1 மினிட் அப்படியே லோ ஹீட்டில் நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுருங்க பட்டரில். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது 1 மினிட் நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் அந்த மசாலாவில் போடக்குள்ள ரொம்ப சாஃப்ட் ஆகாமல் இருக்கும் ப்ரெட்டு. 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரெட் எல்லாமே நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக் நல்லா குட்டியாக சாப் பண்ணி அதிலேயே ஆட் பண்ணிடலாம். இந்த கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பாருங்கள், கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், 1/4 கப் துருவின கேரட் அண்ட் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே. இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் ரெசிபி அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சாஸோடு சேர்த்து வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலாவை பேனில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பிரெட் சாண்ட்விச் எல்லாமே நம்ம இதில் வச்சிடலாம். எல்லாமே வச்சதுக்கப்புறமா இது ஒரு 30 செகண்ட்ஸ் லோ ஹீட்டில் நல்லா ஒரு சைட் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட அந்த மசாலா சாஸஸ் எல்லாமே ப்ரெட்டில் இறங்கி நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக வரும். பாருங்கள், இது சூப்பராக ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெட்டுமே நம்ம இதே மாதிரி ஃப்ளிப் பண்ணி இன்னொரு 30 செகண்ட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 2 சைடுமே நான் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. மசாலா பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய ஃபேவரேட் ரெசிபி. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சோஃபார் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.